ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோதான் கருப்பாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் வாரத்தில் 2 முறை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், செம்ம கலர் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து கலர் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்க பொறந்ததுலேருந்தே வந்து ரொம்ப பிளாக்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க. எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டுமே உங்க ஸ்கின் வந்து கலர் ஆகலைன்னு ஃபீல் பண்றீங்க. கண்டிப்பா இந்த ஒரு ஃபேஸ் பேக் போதுங்க. உங்க ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து பிரைட்டா மாறக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தாங்க. அத வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அரிசி வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. என்ன அரிசின்னு நீங்க கேட்பீங்க கண்டிப்பாக. எந்த குக்கிங் அரிசி நீங்கள் எதை சமைக்கிறீங்களோ அந்த அரிசி யூஸ் பண்ணிக்கலாங்க. புழுங்கல் அரிசியாக இருக்கட்டும், பச்சை அரிசி, எந்த அரிசினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக்குக்கு. பச்சை அரிசி வந்து இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அது இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 2வது பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் தான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை பயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லாவே இன்ஸ்டண்ட்டாக பிரைட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இறந்த செல்கள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பச்சை பயிர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதையுமே தண்ணி ஊற்றி 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. இது எந்த அளவுக்கு நல்லா ஊறி வருதோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு க்ரீம் கிடைக்கும். நான் 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நைட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்து பார்க்குறேன். நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ அந்த ஊறுனா இந்த பாசி பயிரும் அந்த பச்சை பயிரும் அரிசியுமே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பச்சை பயிர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து ரொம்பவே நல்லா ஒரு ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்குங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாகவே நம்ம பாட்டிமார்கள்லாம் இந்த பச்சை பயிரை யூஸ் பண்ணி தான் சோப்புக்கு பதிலாக போட்டு குளிச்சுட்டு வந்தாங்க. இப்போ வந்து இந்த பச்சை பயிரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே மறந்துட்டோம். இந்த பச்சை பயிரை இந்த மாதிரி க்ரீம் மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஸ்கின்னோட கலர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி கொடுக்குங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த காலத்தில் வந்து டைமே இருக்க மாட்டேங்குது. டெய்லியுமே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஹாஸ்டலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வீட்டில் வந்து ரெடி பண்ணி நீங்கள் ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பொருள் கிடைக்காது. ஸோ வந்து செஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு டைமும் கிடைக்காது, அதே மாதிரி நம்ம பொருளுமே கிடைக்காது. அந்தமாரி டைமில் வந்து இந்தமாரி ஃபேஸ் பேக்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்து வெளியிலேயுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா வந்து அந்த காஃபிலாம் வடிகட்டுறேன் பார்த்திங்கன்னா, அந்த ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா காட்டன் துணியில் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த சக்கை வந்து நமக்கு தேவையில்லை. உள்ளே இருக்க அந்த ஜூஸ், அதாவது சாறு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த ஃபேஸ் பேக்கை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டமே யூஸ் பண்ண கிடையாது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்கின்னுக்குமே வந்து செட் ஆகாமலாம் இருக்கவே இருக்காது. எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராதுங்க. நீங்கள் வந்து ஒரு 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆண் பெண் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் ரிசல்ட்டை பார்க்க முடியும். உங்கள் ஸ்கின்னு வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. தைரியமாக நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கங்காட்டி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்தளவுக்கு நல்லா ஒரு பால் மாதிரி கிடைக்குங்க. ஒரு லைட் க்ரீன் கலரில் பால் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த வாட்டரை பார்த்திங்கன்னா சாரை நம்ம அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்க. சப்போஸ் வந்து ஒரு 2 செகண்டு கை விட்டுட்டீங்க, கிளறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா கட்டியாக ஆகிடும். ஸோ அந்தமாரி ஆகக்கூடாது. ஸோ நல்லா வந்து கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிக நேரம் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியமாக இருக்க சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கையில் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. அதிக நேரம் வைக்க தேவையில்லைங்க. லைட்டாக வந்து அந்த தண்ணி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியதெல்லாம் லிக்யூடாக இருக்கிறதெல்லாம் மாறிட்டு நல்லா திக்கான ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும்.
அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஆறுற வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஆறட்டும் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது கட்டி கட்டியாக ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த க்ரீமை ரெடி பண்ணுற வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண தான் அந்த கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நல்லா ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இதை வந்து லைட்டாக ஆறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம வந்து இது கூட ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. இந்த ஆலோவேரா ஜெல் எதுக்கு ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வச்சுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல்லுமே வந்து ஸ்கின்னை நல்லா சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அந்த சன்னில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புனால நம்ம ஸ்கின்னை வந்து டேன் ஆகாமல் கருப்பாகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னில் ஒரு லேயர் மாதிரி ஒர்க் பண்ணும். இந்த ஆலோவேரா ஜெல் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண ஒரு க்ரீம் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். நல்ல ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். சில பேருக்கு வந்து அந்த கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஸ்மூத்தான ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக யூஸ் பண்ணால் தான் இந்த க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வரும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் உங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அழுக்கு இல்லாத மாதிரி நல்லா சோப்பு போட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸு, நெக்கு, கையை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் பாடிக்குமே கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க. ரொம்ப நேரம் வச்சுருக்க தேவையே இல்லை. 5 to 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் குளிக்கும்போது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சோப்புக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சோப்பு போட்டதுக்கு அப்புறமும் கடைசியில் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஃபுல் அண்ட் பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. உங்கள் ஃபுல் பாடியுமே நல்லா கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குங்க. இது ஃபேஸுக்கு மட்டும் போடுறது இல்லைங்க, ஃபுல் பாடிக்குமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் உங்கள் ஃபுல் பாடிலையுமே கூட. இல்லை ஃபுல் பாடிக்கும் தேவையில்லைன்னா ஃபேஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் ஸ்கின்னை நல்லா வந்து 2-3 ஷேடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஈஸியாக வந்து கலரை சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம ஸ்கின்னோட கலரை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். அதில் இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஒர்க் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.